தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ध्यान के लिए हम एक वचन पढ़ेंगे। 1 தீமோத்தேயின் புஸ்தகம் पहली तीमुथियुस की पुस्तक அதனுடைய 3வது அதிகாரம் उसका 3रा अध्याय 15வது வசனத்தை வாசிங்க. 15 वचन पढ़िए। அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே प्रेरित पतरस ने जब सेवा किया उन दिनों में, அப்போ பவுல் வந்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறார். तभी पौलुस एक बहुत बड़ा प्रेरित है। அப்போஸ்தலர் என்று சொல்லும்போது பல இடங்களிலே சபைகளை நிறுவுகிறார்கள். प्रेरित कहने पर कई जगह पर भवन बनाते हैं। அப்போ ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் மேய்ப்பர்கள், एक ही जगह पर बैठकर जो सेवा करते हैं वे लोग चरवाहे होते हैं। பல இடங்களிலே ஊழியங்களை ஆரம்பித்து ஊழியக்காரர்களை உருவாக்கி வைத்து அப்படியே கடந்து வருகிறவர்கள் அப்போஸ்தலர்கள். कई जगह पर जाकर सेवा बनाकर वहां पर सेवकों को बनाना, ये सब प्रेरितों का काम है। அப்போ அவர்கள் ஒரு இடத்துல நிலைச்சிருக்க முடியாது. वो एक जगह पर बैठे नहीं रह पाएंगे। எல்லா சபைகளுக்கும் அப்படியே விசிட்டிங் போயிட்டு வருகிறார்கள். सब कलीसिया में विजिटिंग करके आते हैं। அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களுக்கு கடந்து போய் வருகிறார். वैसे ही प्रेरित पौलुस भी कई जगह पर जाता था। அப்போ இந்த தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரன், एक तीमुथियुस नामक एक सेवक था। இந்த தீமோத்தேயு ஊழியக்காரனுக்கு பவுல் எழுதுகிறார். ये तीमुथियुस जो सेवक है, इसके लिए ये प्रेरित पौलुस लिखता है, நீ ஊழியம் செய்கிற இடத்துக்கு நான் வரணும்னு நான் விரும்புகிறேன். मैं चाहता हूँ कि तेरी सेवा में मैं भी आऊँ। ஒருவேளை நான் வர தாமதிப்பேன், ஆனால் यदि मुझे आने में देरी हो जाए நான் வருவேன். मैं जरूर आऊंगा। நான் தாமதித்தாலும் भले मुझे आने में देरी हो जाए, நான் வரும்போது मेरे आते समय தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி परमेश्वर के घर में किस प्रकार चलना है उसे मैं बताऊंगा। இவைகளை உனக்கு எழுதுகிறேன். इसे मैं लिखता हूँ। அந்த வீடு वो घर ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், जीवित परमेश्वर की कलीसिया, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. सच्चाई का खंभा बन जाता है। அப்போ அந்த வீடு वो घर ஜீவனுள்ள தேவனுக்கு சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. जीवित परमेश्वर की कलीसिया और सच्चाई का खंभा बनता है। அப்ப தேவனுடைய வீடு, यहोवा का घर, அப்படி சொல்லும்போது சபை, ऐसा कहते समय कलीसिया, இந்த சபையில நடக்க வேண்டிய விதிமுறைகளை நான் உனக்கு சொல்லி தருவேன். इस कलीसिया में क्या कैसे चाल चलन करना है इसे मैं समझाऊंगा। ஒரு ஸ்கூல்ல கொண்டு ஒரு பிள்ளையை சேர்ப்போமானால், यदि हम अपने बच्चे को किसी स्कूल में भर्ती कराते हैं, அந்த ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு என்று ஒரு ரூல் ரெகுலேஷன் வச்சிருக்காரு. उस बच्चों के लिए कोई नियम रखे रहते हैं। அதே போல उसी प्रकार ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போவோமானால், यदि हम किसी कार्यालय में काम करते हैं, அந்த ஆபீஸ் தளத்திலையும் அவர்களுக்கு என்று சில ரூல் ரெகுலேஷன் வச்சிருக்காரு. किसी कार्यालय में भी एक नियम होती है। எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு ரூல் வச்சிருக்காங்க. सब कामों में एक एक नियम होती है। ஆனா தேவனுடைய சபை என்று சொல்லுவது, लेकिन परमेश्वर का कलीसिया में அது கர்த்தருடைய ஆலயம், वो यहोवा का घर है, தேவனுடைய வீடு, परमेश्वर का घर है। இதிலையும் நடந்து கொள்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. इनमें भी चलने का कोई विधियां होती हैं। தேவனுடைய பிள்ளைகள் இந்த சபையில நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் இருக்கிறது. इस कलीसिया में किस प्रकार चलना है इसका भी कोई विधियां हैं। அங்க தீமோத்தேயு நடத்தி கொண்ட சபையில உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தார்களோ தெரியல. तीमुथियुस कलीसिया के लोग कैसे थे पता नहीं, ஆனா பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है, நான் உன்னிடத்தில் வரும்போது मैं जब तुम्हारे पास आऊंगा, தேவனுடைய ஆலயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகளையும் परमेश्वर के घराने में किस प्रकार चलना है इसे அதை நான் உங்களுக்கு கற்று தருவேன். मैं तुमको सिखाऊंगा। ஏன்னா இந்த தேவனுடைய வீடு, क्योंकि ये परमेश्वर का घर அது சத்தியத்துக்கு சாட்சியாயும் ஆதாரமா இருக்கிறது. सत्य का खंभा और नींव है। அப்படினா இந்த தேவனுடைய வீட்டிலே நீங்கள் நடக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்கிறது. इसलिए परमेश्वर के घराने में कैसे वर्ताव करना चाहिए इसे मैं सिखाऊंगा। சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இஷ்டப்பட்டு ஜீவிக்க கூடாது. अपनी परमेश्वर की कलीसिया में अपनी मनमानी के अनुसार नहीं चलना है। உலகத்தின் சகல காரியங்களுக்கு ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கும் போது, जब दुनिया के किसी भी कामों में कोई नियम होती है, ஆண்டவருடைய சபையில மட்டும் நம்ம இஷ்டம் போல ஜீவித்தால், यदि हम परमेश्वर की कलीसिया में
अपनी मनमानी के अनुसार चलेंगे தேவனுடைய பிள்ளைகள் கத்துறதை பார்க்கிறார். तो परमेश्वर उसे देख रहा है। ஸ்கூல்ல ஓபனிங் டேன்னு சொல்லி வைக்கிறாங்க. स्कूल में ओपनिंग डे रखते हैं, பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்றாங்க. पालकों का मीटिंग कहते हैं। என்ன காரியமா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிட்டு பேரண்ட்ஸ் போய் நிக்கணும்னு முதல்ல போய் நிக்கறாங்க. कितना भी काम रहने दो उसे अलग कर रखकर जाकर पालक चले जाते हैं स्कूल में। ஆனா கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் அப்படி கடந்து வருகிறீர்களா? क्या आप यहोवा के मंदिर में वैसा आते हो? ஆனா கர்த்தர் காரணம் சொல்லுகிறார்கள். कारण बताते हैं। சாக்கு போக்கு என்பது தேவனுடைய பிள்ளைகள் அதை அங்கீகரிக்க கூடிய காரியம் அல்ல. बहाना जो होता है वो कभी स्वीकार नहीं लिया जाएगा। வருஷப்பிறப்பு ஆராதனைக்கு கூட வர்றதுக்கு மனம் இல்ல. नए साल की आराधना में भी आने की इच्छा नहीं। அநேகர் பலவீனப்பட்டு இருந்தார்கள். कई लोग निर्बल थे। ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலிலே காணப்படுகிறார்கள். हर एक कोई अलग अलग परिस्थिति में है। ஆனா சிலர் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு சிலர் கோபப்பட்டு கூட வீட்ல உட்கார்ந்துடுறாங்க. कुछ लोग परमेश्वर के सम्मुख में आने के लिए गुस्से होकर घर में बैठ जाते हैं। கர்த்தருடைய ஆலயத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகளை நான் உனக்கு கற்றுத் தருவேன். यहोवा के भवन में कैसे बर्ताव करना चाहिए इसे मैं तुमको सिखाऊंगा। 7 மணிக்கு ஆராதனை 7 மணிக்கு ஆராதனைக்கு வந்தாகணும். 7 बजे की आराधना में 7 बजे आना है। அப்படினால் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருவதற்கு சரியா நீங்க டைம் ஃபாலோ பண்ணணும். परमेश्वर की कलीसिया में आने के लिए सही समय पालन करना है। அல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒழுங்கை மீறுகிறீர்கள் என்பது அர்த்தம். नहीं तो आप पालन नहीं करते हो इसका मतलब है। நீங்க எதற்கெடுத்தாலும் ஒரு ஸ்கூலை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். आप लोग किसी भी काम के लिए किसी स्कूल को याद कीजिए அல்லது ஒரு வேலை ஸ்தலத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். या किसी कार्यालय को सोच लीजिए। அப்படினா அங்கெல்லாம் சரியான சமயத்துக்கு நான் போகிறேன். वहां सब हम सही समय में जाते हैं। தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் சரியான சமயத்துக்கு வந்து பழக வேண்டும். यहोवा के भवन में भी सही समय में आकर आदत रखें। இந்த ஆலயத்தில் நடக்க வேண்டிய நம்முடைய சொந்த இஷ்டப்படி நம்ம நடக்க கூடாது. यहोवा के भवन में अपने मनमानी नहीं करें। இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ये जीवित परमेश्वर का घर है। இது சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கிற ஒரு இடம். ये सत्य का खंबा है। சத்தியத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். सत्य का नींव बना हुआ स्थान है। இந்த தேவ சபையில தேவன் உலாவுகிறார். इस परमेश्वर के मंदिर में परमेश्वर मंडराता है। இது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். एक पवित्र स्थल है। இதுக்குள்ள வாசமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், इसके अंदर निवास करने वाले परमेश्वर के लोगों, இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள், आप लोग जो परमेश्वर के मंदिर में आते हो நீங்கள் தெய்வ பயத்தோடு கூட நடக்க வேண்டும். आप लोग यहोवा का भय मानते हुए चलना है। உங்கள் நடக்கை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகணும். आपकी चाल चलन को देखने वालों के मन में एक भय होना चाहिए। அப்பொழுது நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொண்டீர்கள் என்பது அர்த்தம். तब तुम उसको कमा लेंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிற மற்றவர்களுக்கு தெய்வ பயம் உண்டாகணும். हमारे जीवन को देखने वाले दूसरों के मन में एक भय होना चाहिए। தேவனுடைய ஆலயத்தில் நடக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன? परमेश्वर के मंदिर में कौन सी विधि और नियम पालन करना है? சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். कुछ बातें हम पवित्र शास्त्र से ध्यान करेंगे। கர்த்தருடைய ஆலயத்திலே நடக்கக்கூடிய சில விதிமுறைகள், यहोवा के भवन में किस प्रकार वर्ताव करना चाहिए इसका नियम வேதத்தில் வாசிப்போமேயானால் यदि हम पवित्र शास्त्र में पढ़ेंगे। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் इर्मिया भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய 6வது அதிகாரம் उसके 6वां अध्याय அவருடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் उसके 16 वचन को यदि पढ़ोगे, வழியிலே நின்று सड़कों पर खड़े होकर பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து देखो और पूछो कि प्राचीन काल का अच्छा मार्ग कौन सा है, நல்ல வழி எங்கே என்று பார்த்து उसी में चलो, அதிலே நடவுங்கள். उसी में चलो, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் तब तुम्हारे मन में चैन पाओगे என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे यहोवा कहता है। ஆனால் அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்று पर சொல்கிறார்கள். उन्होंने कहा कि हम उस पर नहीं चलेंगे। சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள், कलीसिया में आने वाले परमेश्वर के लोग, ஆராதனையிலே கலந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் आराधना में भाग लेने वाले परमेश्वर के लोग எந்த பாதையில நடக்க வேண்டும்? कौन से मार्ग में चलना है? சத்தி வழியில நின்று सड़कों पर खड़े होकर பூர்வ பாதை எது என்பதை அறிந்து அதிலே நடக்க வேண்டும். देखो और पूछो कि प्राचीन काल का अच्छा मार्ग कौन सा है और उसी में चलो। பூர்வ பாதை. प्राचीन काल का अच्छा मार्ग। இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं பெந்தேகோஸ் மார்க்கம் இப்போ வந்தது.
कि पेंतिकोस्त तो शब्द अभी आया है, முதல்ல வந்தது சிஎஸ்ஐ, सबसे पहला सीएस से आया, ப்ராட்டஸ்டன்ட் மெத்தடிஸ்ட், प्रोटेस्टेंट और मेथोडिस्ट, இதெல்லாம் முதல்ல வந்தது. यही पहला आया है। பெந்தேகோஸ்து மார்க்கம் இப்போ வந்தது. पेंतिकोस्त का शब्द अभी आया है। அநேகர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். कई लोग वाद विवाद करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் சபை பாகுபாடு அல்ல. परमेश्वर के लोग कलीसिया में कोई पक्षपात नहीं होता। சபைக்குள்ள நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் எங்க சொல்லுகிறார்? कलीसिया के अंदर चलने वाले विधि और नियमों को बताता है। தேவனுடைய பிள்ளைகள் சபையில நீங்கள் பூர்வீக பாதையில நடக்க வேண்டும். कलीसिया में आप पूरी जुनी अच्छे मार्ग में चलना है। ஆரம்ப நிலைமையில எப்படி நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்கள்? आरंभ काल के परिस्थिति में आप सच्चाई को किस प्रकार पालन करते ஆரம்ப थे? நிலையில கர்த்தர் உங்களை எப்படி கரம் பிடித்தார்? आरंभ परिस्थिति में परमेश्वर ने आपका हाथ किस प्रकार धर लिया था? ஆரம்ப கால உபதேசம் என்ன? आरंभ काल का उपदेश क्या है? இது நமக்கு அறிவு இருக்க வேண்டும். इसका जानकारी हमारे अंदर होना है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்த போது कितनी साल के पहले जब परमेश्वर ने हमारा हाथ पकड़ लिया था, நாம் எப்படி நடந்தோம்? तब हम कैसे चलते थे? அந்த நிலைமை இன்றைக்கு மாறக்கூடாது. वो परिस्थिति हमारे जीवन से दूर नहीं होना है। அதைத்தான் சொல்லுகிறார். उसी को कहता है, செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை பார்க்கிற கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். एरुब्बाबेल के हाथ में जो नापने का डोरी है उसे देखकर परमेश्वर बहुत ही आनंदित होता है। செருபாபேலின் கையிலே ஒரு தூக்கு நூல் இருக்கிறது. एरुब्बाबेल के हाथ में एक नापने का डोरी है। அவனுடைய கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். उसके नापने की डोरी को परमेश्वर बड़े आनंदित होकर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கையிலே கர்த்தர் ஒரு தூக்கு நூலை தந்திருக்கிறார். हमारे भी हाथों में परमेश्वर ने एक नापने का डोरी दिया है। இந்த தூக்கு நூல் தான் பரிசுத்த வேதாகமே. यही नापने का डोरी जो है यही पवित्र शास्त्र है। இதுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சத்தியம். यही परमेश्वर ने हमको दिया हुआ सच्चाई है। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். प्रतिदिन इस सच्चाई के अनुसार अपने जीवन को जांच कर देखना है। அடிஸ்தானத்தில் இருந்து நம்ம கணக்கு போட வேண்டும். नींव स्थान से परमेश्वर हमें हिसाब लगाना है। ஒரு கொத்தனார் எப்படி கட்டடத்தை கட்டும்போது जब कोई मिस्त्री घर बनाता है, அடிஸ்தானத்தில் அஸ்திபாரத்தில் இருந்து நூல் போட்டு போட்டு அளவு பார்க்கிறார். नींव से ही नापने की डोरी से नापने लगता है। அப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருந்தாலும் அந்த கட்டட கிராக் விழுந்துரும். क्योंकि थोड़ा आगे पीछे हो जाए तो उसमें छेद पड़ जाएगा। நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? हमने जो पढ़ा वो सच्चाई क्या है? பூர்வீகத்தில் நம்ம நடந்து வந்த பாதை என்ன? प्राचीन काल से हम कौन से रास्ते में चल आ रहे தேவனுடைய हैं? பிள்ளைகள் ஒரு நாளும் ஆதி நிலைமை மறக்க கூடாது. परमेश्वर के लोग कभी शुरुआत के दिन को नहीं भूले। அஸ்திபாரம் இங்க இருக்கும்போது जब नींव यहाँ पर है, அந்த அஸ்திபாரத்தோடு லெவல் பார்க்காமல் उस नींव पर हम हिसाब न लगाते हुए இஷ்டப்படி அந்த கட்டடம் வளைந்து நெளிந்து வருமேயானால் अपने मनमानी के अनुसार यदि बांधकाम करते रहेंगे, அந்த கட்டடம் இடிந்து விழும். वो बांधकाम गिर जाएगा। அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை उसी प्रकार परमेश्वर के लोगों का आत्मिक जीवन சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். सच्चाई के अनुसार हो। பூர்வீக பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும். प्राचीन काल के अच्छे मार्ग में चले। அப்படி இல்லாவிட்டால் வாழ்க்கையில கெடுதல் உண்டாகும். ऐसा न हो तो जीवन में बुराई होगी। ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பூர்வீக வழியில நடங்க. आप लोग प्राचीन काल के अच्छे मार्ग में चलो। நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். कहता है कि मैं उनको कहता तो हूँ लेकिन वो सुनते नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் பூர்வீக பாதையில் நடக்கணும். प्राचीन काल के अच्छे मार्ग அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. प्रेरित में लिखा गया है। ஆதி அப்போஸ்தல நாட்களிலே प्रेरितों के जमाने में சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. चेलों को मसीही बोलकर नाम गिरा। முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. सबसे पहले चेलों को मसीही ये नाम गिरा। சீசர்கள் என்று சொல்லும்போது चेले कहते समय கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். मसीह का पीछा किए हुए लोग। இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु मसीह के साथ 12 चेले थे। இந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. इन चेलों का नाम मसीही गिरा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். आज के दिन हमें भी देखने वाले कहते हैं कि ये मसीही लोग हैं। எதை வைத்து சொல்லுகிறார்கள்? इसे किसे रख कर कहते हैं? காத்திலையும் கழுத்திலையும் நகை இல்லாததனால இவர்கள் கிறிஸ்தவர்கள் பெந்தேகோஸ்து என்று சொல்லுகிறார்கள். जब हम कोई गहना नहीं पहनते हैं तो कहते हैं ये पेंतेकोस्त है, मसीही लोग हैं। நம்முடைய வெள்ளை வஸ்திரத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் பெந்தேகோஸ்து. हमारे सफेद वस्त्र को देखकर कहते हैं कि ये पेंतेकोस्त है। சிலருடைய பெயரை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்டியன். कुछ लोगों के नाम से पहचान लेते हैं कि ये मसीही लोग हैं। பெயரை வைத்து வஸ்திரத்தை வைத்து நகை அலங்காரத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள். किसी के कपड़े से, किसी के नाम से, किसी के गहने से पता चलता है कि ये मसीही लोग हैं। இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம். ये नहीं मसीही जीवन। தேவனுடைய பிள்ளைகள் பூர்வீக வழியில நடக்கிறோமா? क्या हम प्राचीन काल के अच्छे मार्ग में चलते हैं? நம்முடைய ஜீவியம் பூர்வீக பாதையில
பாதையில் நடக்கிறதா? क्या हमारा रास्ता प्राचीन काल के अच्छे रास्ते में है? நம்முடைய ஆதி அப்போஸ்தலர் நடந்த பாதையில் நாம் நடக்கிறோமா? क्या हमारे पूर्व काल के प्राचीन प्रेरितों के रास्ते में हम चल रहे हैं? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने जीवन में जांच कर देखेंगे. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டபோது जब पतरस ने एक सूचना सुना, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், लोग उद्धार पाए அவர்கள் பாவ மன்னிப்பு அடைந்தார்கள், और लोग क्षमा पाए, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள், मन फिरकर बपतिस्मा लिए, அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். अन्य भाषा के चिन्ह के साथ अभिषेक पा लिए. இதுதான் பூர்வீக உபதேசம். यही प्राचीन काल का उपदेश है. மனம் திரும்ப வேண்டும், मन फिराना है, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், पाप आपका क्षमा किया जाना है, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், अन्य भाषा के चिन्ह के साथ अभिषेक को पाना है, ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், बपतिस्मा लिया रहना है. இந்த பூர்வீக உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். इस प्राचीन काल के अच्छे उपदेश में टिका रहना है. இன்னைக்கு अनेक தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், आज कई लोग पानी से ऐसी छेड़ने की बपतिस्मा देते हैं, குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். कोई ऐसी बच्चों को बपतिस्मा देते தேவனுடைய हैं. பிள்ளைகள் அதுவல்ல பூர்வீக அழைப்பு. ये कोई आपका प्राचीन काल का मार्ग नहीं இன்றைக்கு है. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज हमारा जीवन किस प्रकार है? பூர்வீகத்தில் நடந்தது போல நடக்க வேண்டும். जैसा हम प्राचीन काल से चलते आए उसी प्रकार चलना है. பூர்வ பாதை प्राचीन काल का வேதத்தில் मार्ग எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है. 1 பேதுரு 3:3-4 நீங்கள் வாசிப்பீர்களானால் पहले पत्रस 3:4 में பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் जो प्राचीन काल की स्त्रियां வெள்ளினாலும் பொன்னினாலும் தங்களை அலங்கரியாமல் सोने से और गहने से अपने आप को न सजाते हुए சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அவர்களுக்கு அலங்காரமாய் இருந்தது. शांत और धीरजवंत जो है यही गुण उनके मन में जो गुप्त पड़ा रहा था वही उनकी अलंकार था. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரம் எது? आज के दिन लोगों के लिए क्या सजावट है? நாம் வெளி தோற்றத்துல ஒன்று போடாதவர்களா இருக்கலாம், भले हम बाहर से कुछ पहनते नहीं வெளி हैं, தோற்றத்துல வெள்ளை வஸ்திரம் தரித்து காணப்படலாம், भले बाहर से हम सफेद कपड़े पहन लिए ஆனால் हैं, ஜீவித்தின் அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். लेकिन जीवन की गहराई को परमेश्वर जानता है. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அலங்காரம் எது? हमारे लिए सजावट क्या है? சாந்தமுள்ள இருதயம், शांत भरा मन, அமைதலுள்ள ஆவி. शांत भरी आत्मा. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாந்தம் இல்லை, आज कई लोगों के जीवन में शांति नहीं है, அநேகருடைய வாழ்க்கையில அமைதி இல்லை. कई लोगों के जीवन में चैन नहीं है. உங்களுக்குள்ளே சாந்தம் இருக்குமேயானால், यदि आपके अंदर चैन हो, உங்களுக்குள்ளே அமைதி இருக்குமேயானால், यदि आपके अंदर शांति हो, அந்த சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயம் वही नम्रता और मन की दीनता भरी मन, அது ஒரு மனுஷிக்கு அலங்காரமாய் இருக்கிறது. वही किसी स्त्री के लिए सजावट बन जाती है. இதுதான் பூர்வீகத்தில் உள்ள ஸ்திரீகள் அலங்காரமாய் இருந்தார்கள். यही प्राचीन काल के स्त्रियां अपने आप को सजाते थे. வழியிலே நின்று பூர்வீக பாதை எது என்பதை கேட்டு அதிலே நடவுங்கள். खड़े रहो और पूछो कि प्राचीन काल के अच्छे मार्ग कौन सा है. தேவனுடைய சபையாகிய இந்த கர்த்தருடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதிமுறைகள், परमेश्वर के भवन में चलाए जाने वाले कुछ बातें, அவர்கள் இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம உபதேசத்தை மாற்ற கூடாது. वो ऐसे है ये ऐसे ही बोलकर हमारा उपदेश को नहीं बदलना है. நமக்கு கர்த்தர் என்ன பூர்வீக உபதேசம் தந்திருந்தாலும் பூர்வீக பாதையில் நாம் நடக்க வேண்டும். हमको परमेश्वर ने जो प्राचीन काल का मार्ग दिखाया है उसी मार्ग में हमको चलना है. இன்னைக்கு अनेகர் அப்படி மாறி போகிறார்கள். आज कई लोग बदलते जा रहे தேவனுடைய हैं. பிள்ளைகள் நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். हमारे मन में एक निर्णय होना चाहिए. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே, प्राचीन पूर्व प्रेरितों के दिनों அது में, பூர்வீக நாட்களிலே प्राचीन काल में சகோதரிமார்கள் இப்படி தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். बहन लोग अपने आप को ऐसे ही सजाते थे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है பூர்வீகத்தில் இருந்த ஸ்திரீகள் प्राचीन काल की स्त्रियां தங்கள் புருஷன்மாரை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். अपने पति को हे प्रभु कहते थे, ஆண்டவரே என்று அழைத்தார்கள். हे प्रभु कहते थे. இதுதான் அவர்களுக்கு அலங்காரம். यही उनकी सजावट थी. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? लेकिन आज के दिन हम कैसे हैं? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அலங்காரம் आज के दिन हमारा जीवन की सजावट நம்முடைய குடும்பத்திலே விளங்க வேண்டும். हमारे परिवार में पहले होना நம்முடைய है. குடும்பத்திலே நடக்க வேண்டும். हमारे परिवार में पहला होना है. நாம் பூர்வீக பாதையில் நடக்க வேண்டும். प्राचीन काल के मार्ग में चलना है. பூர்வீக பாதை என்னது? प्राचीन काल का मार्ग क्या है? நம்முடைய பெயரை வைத்து கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்துவதல்ல. हमारे नाम से दूसरों को बताना नहीं कि हम मसीही लोग हैं. நம்முடைய வஸ்திரத்தை வைத்து கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்துவதல்ல. हमारे कपड़े के कारण दूसरों को बताना नहीं है कि मैं मसीही हूँ. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது. आपके मन में परिवर्तन होना है. உண்மையான
ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். आप सच्चे रूप से बपतिस्मा लिया रहना है। பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். आप क्षमा किया हुआ एक पवित्र जीवन बिताना है। அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க अन्य வேண்டும். भाषा के चिन्ह के साथ अभिषेक को पाया रहना है। இந்த பூர்வீக உபதேசத்தில் நீ கட்டப்பட்டிருக்க வேண்டும். ऐसे प्राचीन काल के उपदेश में तुम बंधे रहना है। காலத்துக்கு ஏற்றாற்போல சுவிசேஷத்தை மாற்ற கூடாது. समय के अनुसार अपने संदेश को न बदलो। காலத்துக்கு ஏற்றாற்போல கோலம் போட கூடாது. समय के अनुसार वेश न बदले। பூர்வீக பாதை எது? प्राचीन काल का मार्ग क्या है? கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். करोड़ लोग जीते हैं। யார் யாரை எந்த பாதையில அழைத்தாரோ தெரியாது. पता नहीं किस किस को कौन से रास्ते से चलाया, நம்மை அழைத்தது ஒரு பாதை. लेकिन हमको परमेश्वर ने इसी रास्ते में बुलाया நம்மை है। அழைத்த பாதையில நாம் நடந்து கொண்டிருக்கும் போது हमको परमेश्वर ने जिस रास्ते में बुलाया उसी रास्ते से चलते समय தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை இவர்களை பார்க்கிறார். परमेश्वर के लोग हम इनको उनको देखते हैं। அவர்களை இவர்களை பார்க்கும்போது इनको उनको देखते समय அந்த பூர்வீக பாதை மறந்து போகிறது. प्राचीन काल का मार्ग को हम भूल जाते हैं। இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்றார் போல आज के दिन के समय के अनुसार தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். अपने जीवन को बदलना चाहते हैं। எல்லாரும் தங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். सब कोई अपने आप को अच्छा कहना है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சத்தியமாய் சொல்வது கிடையாது. सबको सबके लिए मैं अच्छा बनूं इसलिए सच्चाई को सच्चाई के रूप में नहीं बताते हैं। எல்லாருக்கும் நல்லவர்களாய் ஒரு நாள் வாழ முடியாது. सबके लिए कोई अच्छा नहीं बनेगा। எல்லாருக்கும் நல்லவர்கள் என்று ஒரு நாளும் பேர் எடுக்க முடியாது. कभी हम नाम नहीं कमा सकते कि मैं सबके लिए अच्छा हूँ। தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறவர்கள் பேசுகிறவர்கள் பேசிட்டு தான் இருப்பார்கள். जो बोलते रहेंगे वो बोलते ही रहेंगे। இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களில் जब यीशु मसीह जीवित था उन दिनों में ஒரு கூட்டம் இயேசு நல்லவர் என்று சொன்னது. एक भीड़ कहने लगा कि यीशु भला है। ஒரு கூட்டம் சொல்லிச்சு இயேசு பொல்லாதவர். एक भीड़ कह रहा था कि यीशु बुरा है। ஒரு கூட்டம் சொல்லிச்சு இவர் பிசாசு பிடித்தவன். एक भीड़ कह रहा था कि इसके अंदर अशुद्ध आत्मा है। இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு இவன் பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன். और एक भीड़ कह रहा था कि ये तो युबलियोस का शैतान का भी नेता है। அவர் அதை குறித்து கவலைப்பட்டாரா? लेकिन क्या यीशु ने उसकी चिंता की? நீ நல்லவன் சொன்னாலும் பரவாயில்ல, तू भले मुझे अच्छा कहे तो भी चलेगा, பொல்லாதவன் சொன்னாலும் பரவாயில்ல, मुझे बुरा कहे तो भी चलेगा, பிசாசு சொன்னாலும் பரவாயில்ல, मुझे तू शैतान कहे तो भी चलेगा, பிசாசுக்கு தலைவன் சொன்னாலும் பரவாயில்ல, तू मुझे शैतान का नेता कहे तो भी चलेगा। நான் என்னை குறித்து பரமபிதா என்ன எழுதி இருக்கிறாரோ அப்படியே போயிட்டு இருக்கிறேன். मुझे मेरे परम पिता ने जिस रास्ते में मुझे बुलाया उसी रास्ते में मैं चलता என்னை रहूंगा। குறித்த பூர்வீக பாதை எதுவோ அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன். मेरे प्रति जो प्राचीन काल का मार्ग है उसी में मैं चलता रहूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எந்த சூழ்நிலையை முன்னிட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ கூடாது. किसी भी परिस्थिति में दूसरों को प्रिय बनाने के लिए अपने रास्ता को न बदले। எந்த காலத்துக்காகவும் சமயத்துக்காகவும் பூர்வீக உபதேசத்தை விட்டு கொடுக்க கூடாது. किसी भी काल और समय के लिए प्राचीन काल के उपदेश को न छोड़ दे। சமயத்துக்கு ஏற்றார் போல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புரட்டி பேச கூடாது. समय के अनुसार परमेश्वर के लोग वचन को बदल बदल कर न बताए। கர்த்தருடைய ஆலயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறை, परमेश्वर के मंदिर में चलने का नियम, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பூர்வீக பாதையில் நடக்கணும். आप लोग प्राचीन काल के मार्ग में चलना है। நமக்கு இரண்டு விதமான அலங்காரம் வேணும். हमें दो प्रकार की सजावट अवश्य है। சாந்தம் வேணும், नम्रता चाहिए, அமைதியுள்ள ஆவி வேணும். मन की दीनता होना है। அதே சமயத்தில் उसी समय தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே हमारे मन में கோபத்தையும் எரிச்சலையும் வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு क्रोध, जलन और गुस्से को रखते हुए கசப்பையும் பகையும் வைத்துக் கொண்டு இருக்க கூடாது. कड़वा और बैरपन को नहीं रखना है। நம்முடைய வாழ்க்கையில சாந்தமும் அமைதியும் இருந்தாலே हमारे मन में भले ही नम्रता और दीनता हो, அது வெளிப்படையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்தினாலே भले वो बाहरी रूप से कोई मसीही जीवन को प्रकट करे, அந்தரங்க வாழ்க்கையில் பகையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் கசப்பை வைத்துக் கொண்டு இருக்க கூடாது. गुप्त मन में कोई ईर्ष्या, जलन और कड़वापन नहीं रखना है। தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் அலங்காரமாய் இருக்க வேண்டும். दोनों तरफ से हमें सजाए रहना है। ரெண்டு பக்கம் அலங்காரம், दोनों तरफ से सजावट, அது தன் பூர்வீக பாதையில் நடக்க வேண்டும். उसी ही प्राचीन काल के मार्ग में चलना है। பூர்வீக பாதை என்ன? प्राचीन काल का मार्ग क्या है? கர்த்தர் நமக்கு நியமித்த பூர்வீக பாதை என்ன? परमेश्वर ने हमारे लिए दिखाया हुआ प्राचीन काल का मार्ग ஆவிக்குரிய क्या ஜீவிதத்திலே है? கால் எடுத்து வைக்கும் போது நம்முடைய பூர்வீக பாதை எப்படி இருந்தது? आत्मिक जीवन में जब हमने पैर उठाकर रखा तभी हमारा जीवन किस प्रकार था? நமக்கு முன்னடையாளமாய் நமக்கு அடையாளமாய் இருந்த பூர்வீக மனுஷனுடைய பாதை எப்படி இருந்தது? हमारे लिए जो चिन्ह बने हुए प्राचीन काल के मार्ग में चले हुए
हुए लोग कैसे थे, நம்முடைய ஆதி முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி இருந்தார், हमारे आत्मिक पूर्व पिता अब्राहम कैसा था, அவங்க எல்லாம் நம்மை பார்க்கிறார்கள். वो सब जाकर देखते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், स्पर्धा में दौड़ने वाले सब कोई दौड़ते हैं, ஒருவன் மாத்திரம் பரிசு பெறுவார். लेकिन केवल एक ही व्यक्ति इनाम पाता है। ஆனபடினால நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஓடுங்க. इसके लिए तुम सब लोग पाने के इरादे से दौड़ो। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல. आज कई लोगों के मन में वो विचार ही नहीं है, யாரோ ஒரு ஆள் பிரைஸ் எடுக்கு, कोई तो इनाम पाने दो, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், जो इनाम जिसको पाना है वो पा लेने दो। அதனால அப்படியே விளைகிறார்கள். इसलिए वैसे दूर हट जाते हैं। அதனால தான் வசனம் படிக்க சொன்னா யாரும் படிக்கிறது இல்ல. इसलिए जब वचन पढ़ने को कहा तो किसी ने नहीं पढ़ा। நம்ம படிச்சு என்னத்துக்கு, हम पढ़ के क्या होने वाला है, யாரோ ஒரு ஆள் பரிசு பெற்றுட்டு போவோம், कोई तो एक जन इनाम पाएगा, அது பெற்றுக்கொள்றவங்க பெற்றுட்டு போட்டு, इसलिए पाने वाले पाने दो, நமக்கு அதுல பொறுப்பு இல்ல. हमको उसमें कोई इच्छा नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. परमेश्वर के लोग आप लोग पाने के इरादे से दौड़ो, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. आप लोग पाने के इरादे से दौड़ो। பரிசு கிடைக்குதோ கிடைக்கலையோ, इनाम पाते या नहीं, நமக்குள்ள ஒரு ஆசை வேணும். हमारे मन में एक चाहत होना है, எப்படியோ ஆயிலின் ஓட்டத்துல வெற்றி பெற வேண்டும், किसी भी तरह मुझे स्पर्धा में पहला इनाम पाना है, எப்படியோ ஆயில் ஓட்டத்துல வெற்றி பெற வேண்டும், मुझे दौड़ में जय पाना है। பிரயாசப்படுகிற மனுஷன் பலனில் முந்தி பங்கு அடைவார். प्रयास करने वाले अपने फल को प्रथम पा लेता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வீடு என்பது சத்தியத்துக்கு சாட்சியின் சபைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. परमेश्वर का घर जो है सच्चाई का खंबा और सत्य का खंबा और नींव है। தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு ஆதாரமாய் இருக்கிறது. परमेश्वर का घर सत्य का नींव है। இந்த வீட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் பூர்வீக பாதையில் நடக்க வேண்டும். इसी घर में प्राचीन काल के मार्ग में चलना है। அப்படினால கர்த்தர் நம்மை எந்த நிலைமையிலிருந்து எடுத்தார், इसलिए परमेश्वर ने हमको किस परिस्थिति से निकाला। பக்தர் சொல்லுகிறார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, भक्त इस प्रकार कहता है, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, तुम खोदे हुए चट्टान, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நீங்கள் நோக்கி பாருங்கள். खोदा हुआ तराई की ओर देखिए। எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்தார், आपको परमेश्वर किस स्थान से काट कर निकाला, எந்த நிலைமையிலிருந்து நம்மை தோண்டி எடுத்தார், किस परिस्थिति से हमें खोद कर निकाला, அந்த நிலைமை ஒரு நாளும் மறக்க கூடாது. उसे कभी नहीं भूलना। பூர்வ பாதை, प्राचीन काल का मार्ग, ஆதி அப்போஸ்தல உபதேசம், प्रेरित सेवकों का उपदेश, மூல உபதேசம், मूल उपदेश, இவைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. इसे कभी नहीं भूलना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार किया है। சபையில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், कलीसिया में हम किस प्रकार चलना है, பூர்வ உபதேசத்தில் நடக்கணும். मूल उपदेश को प्रकट करना है। இன்னைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. आज कई प्रकार की भिन्न भिन्न उपदेश कलीसिया में प्रवेश हुआ है। அந்த நூதன உபதேசத்தை கேட்கிறவர்கள் இது ஆசீர்வாதம் செழிப்பாய் இருக்கிறது என்று விலகி போகிறார்கள். वो अनेक भिन्न भिन्न प्रदेश को सुनने वाले आशीर्वादित है बोलकर चले जाते हैं। கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आखिरी दिन में ऐसा ही होगा करके लिखा गया है। ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவியை சாய்க்கும் காலம் வரும். समय आएगा कि लोग कहानी की ओर अपने कान लगाएंगे। கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்ப்பார்கள். बनी हुई कहानी की ओर लोग अपने कान लगाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் विश्वासी लोग ஒருவருக்கொருவர் பேசும்போது கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். एक दूसरे से जब बातें करते हैं तो बनी हुई कहानी बातें करते हैं। எடுத்துக்கட்டி பேசுகிறது, बनी हुई कहानी, ஒரு காரியத்தை 9 என்று பேசுவது, किसी बातों को 9 बनाकर बताना, எடுத்துக்கட்டி பேசுகிற காரியங்களை கேட்கிறது, बनाकर बताए जाने वाली कहानी, கேட்களுடைய வாழ்க்கையும் கரைப்படுத்தும், பேசுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் கரைப்படுத்தும். उसे सुनने वालों का भी जीवन कलंकित होगी और बात करने वालों का भी जीवन भी ढाग से भर जाएगा। இப்படி கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கக்கூடிய காலம் வரும். ऐसी बनी हुई कहानी की ओर कान लगाने वाला समय आएगा। அது இன்றைக்கே வந்திருக்கிறது. उसे अभी ही आ गया है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். परमेश्वर के लोग आप मन फिराना है। பூர்வ பாதையில் நடப்பதற்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். पूर्व प्राचीन काल के मार्ग में चलने के लिए मन फिराना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் உத்தமமாய் நடக்கணும். परमेश्वर के लोग खरा चाल चलना है। தேவனுடைய சபையில உத்தமமாய் நடக்கணும். परमेश्वर की कलीसिया में खरा चाल चलना है। எசேக்கியா ராஜா புலம்புகிறார். हिजकिय्याह राजा कहता है, அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நடக்கும்போது, वो जब बीमार होकर बिस्तर में हो गया, ஆண்டவரே நான்
உமக்கு முன்பாக எவ்வளவு உத்தமமாய் நடந்தேன். वो कहता है, हे प्रभु मैं आपके सम्मुख में कितनी खरा चाल चला। அவருடைய உத்தமத்தை பார்த்த கர்த்தர், उसकी खराईपन को देखकर, அவருடைய கண்ணீரை பார்த்த கர்த்தர், उसके आंसू को देखा हुआ அவருடைய परमेश्वर, உத்தமத்துக்கு இறங்கி அவனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். उसकी खराई पर दया करके परमेश्वर ने उसकी आयु के दिन बढ़ा कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் பூர்வீக பாதையில் நடக்க பிரயாசப்படுகிறார்களோ, जो कोई प्राचीन काल के मार्ग में चलना चाहते हैं, அவர்கள் தங்கள் உத்தமத்தை விட்டு ஒரு நாள் விலக वे மாட்டார்கள். अपनी खराई को छोड़कर कभी नहीं हटेंगे। நீங்கள் உத்தமர்களாய் இருப்பீர்களே ஆனால் यदि आप लोग खरा रहेंगे, உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். खरा व्यक्ति का परमेश्वर साथ देता है। உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். खरा व्यक्ति का परमेश्वर साथ देता है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு துணை நிற்கும் போது जब परमेश्वर यहोवा तुम्हारे साथ है, கர்த்தர் யுத்தத்தில் உனக்கு ஜெயம் தருவார். तुम्हारे युद्ध में परमेश्वर आपको जय देगा। ஆனா அப்படி நான் உத்தமமாய் நிற்கிற கர்த்தரை நான் பின்பற்ற வேண்டும். इसलिए खराई चाल चलते हुए परमेश्वर का पीछा करो। ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர் अब्राहम का सेवक जो एलिएजर, அவர் சொல்லுகிறார், वो कहता है, நான் என் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வந்தேன். मैं अपना मालक का बेटा के लिए एक पत्नी ढूंढने के लिए आया। கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर मुझे सीधा रास्ते में ले आया। கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். मुझे परमेश्वर सीधे रास्ते में ले आया। ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்த வேண்டுமானால் यदि परमेश्वर हमको सीधा रास्ते में ले चलना है, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் நமக்கு இருக்க வேண்டும். पवित्र आत्मा की एक उलझान हमारे अंदर होना है। ஆவியானவருடைய ஏவுதலை எவர்கள் பெற்றுகிறார்களோ, जो कोई पवित्र आत्मा जी की विवेकता को जानते हैं, பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்ற தேவ பிள்ளைகள், पवित्र आत्मा की उलझाना को जानने वाले, அவர்கள் ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படியும் போது वे जब पवित्र आत्मा जी की उलझाना की आज्ञा पालन करते हैं, அவர்களை ஆவியானவர் நேர்வழியாய் நடத்துகிறார். उनको पवित्र आत्मा जी सीधे रास्ते में ले चलता है। அவருடைய புத்திக்கு அது எட்டாத காரியமாய் இருக்கிறது. भले वो उनके विचार से बढ़कर हैं, அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். वे परमेश्वर को धन्यवाद करते हैं। ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு வந்தார். अब्राहम की बात मानकर वो वैसे ही निकल पड़ा। தேவனுடைய பிள்ளைகள் ஆதி தகப்பன்மார், प्राचीन काल के पिताएं, ஆதி பிதாக்கள் पूर्व काल के पिताएं எப்படி கீழ்ப்படிந்தார்களோ, जैसी आज्ञा पालन किए, அப்படி தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலின் பாதையில் நடக்க வேண்டும். वैसे ही आज्ञा पालन के रास्ते में चलना है। பூர்வ பாதையில் நடக்கணும். पूर्व काल के रास्ते में, பூர்வ பாதை என்னது? प्राचीन काल का मार्ग क्या है? கற்றுக்கொண்ட உபதேசத்துல உறுதியா இருக்கணும். जो सच्चाई हमने सीख लिया है उसी में स्थिर रहना है। காலத்துக்கு ஏற்றாற் போல கோலம் போடக்கூடாது. समय के अनुसार वेश नहीं बदलना है। எல்லா இடத்திலும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. सबके साथ अच्छा नाम कमाना है बोलकर नहीं सोचना தேவனுடைய है। நாமத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் சத்தியத்தை சத்தியமாய் நிற்கணும். परमेश्वर के नाम के लिए भले सब कोई हमारी नफरत करे, सच्चाई के लिए सच्चा बनकर खड़े रहना है। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम महिमा हो, உத்தமமாய் நடக்கணும். खराई चाल चलना है। கர்த்தருடைய பூர்வீக பாதையை விட்டு விலக கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर ये गंभीरता है कि मैं प्राचीन काल के मार्ग से नहीं हटूंगा, அவர்கள் தான் கர்த்தருக்காய் உத்தமமாய் வாழ முடியும். वे ही लोग परमेश्वर के लिए खराई चाल चल सकते हैं। இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது. आज के दिन हमारा एक कोई कलाचार है। நமக்கென்று கர்த்தர் ஒரு விதிமுறைகளை வைத்திருப்பார். हमारे लिए परमेश्वर ने कोई विधि और नियमों को रखा है। விசுவாசிகள் என்று சொன்னா இப்படிதான் இருக்கணும். विश्वासी लोग ऐसे ही होना चाहिए। ஏர்போர்ட்ல வேலை செய்றவங்கன்னா இப்படிதான் இருக்கணும். एयरपोर्ट में काम करने वाले ऐसे ही दिखना चाहिए। ஐசிஐசி பேங்க்ல வேலை பார்க்கறவங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் போடணும். आईसीआईसी में बैंक में काम करने वाले ऐसा ही ड्रेस पहनना है। ஆனா இன்னென்ன வேலை பார்க்கறவங்க இன்னென்ன ட்ரெஸ் தான் போடணும். ये काम, ये कंपनी में काम करने वालों को यही कपड़ा पहनना है। பரிசுத்த விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள், जो पवित्र विश्वासी कहकर नाम लेने वाले, அவர்களுக்கு தேவன் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். उनके लिए भी परमेश्वर कुछ विधि और नियमों को रखा है। பூர்வ பாதையில் நின்று प्राचीन काल के रास्ते में खड़े அந்த होकर பூர்வ உபதேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எவர்கள் உறுதியா இருக்கிறார்களோ, जो कोई प्राचीन काल के मार्ग की सच्चाई में स्थिर रहना चाहते हैं, அவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். वे खराई चाल पर चलेंगे। இப்படி உத்தமத்திலே உறுதியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார். जो कोई खराई चाल चलते हैं उनके साथ परमेश्वर बना रहता है। இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரங்கள்ல தேவனுடைய
பிள்ளைகள் திருமண காரியங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. आज के दिन पिंतेकोस के कलीसिया में शादी का कपड़ा भी बदल रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் உபதேசத்தை விட்டு மாறுவது. यही प्राचीन काल की सच्चाई से दूर होना, காலத்துக்கு ஏற்றாற் போல கோலம் போடுவது. समय के अनुसार वेश बदलना। தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், प्रेरित पौलुस ने कहा, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. सब कुछ अनुभव करने का मुझे अधिकार है और मुझे हक है, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. लेकिन सब कुछ मेरे लिए योग्य नहीं है। எந்த ஒரு பொருளா இருந்தாலே, कोई भी वस्तु हो, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலே, कोई भी बात हो, இது எனக்கு தகுதியா? क्या ये मेरे लिए योग्य இது है? எனக்கு தகுதியா? क्या ये मेरे लिए योग्य இது है? நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? क्या इसके निमित्त परमेश्वर का नाम महिमा தேவனுடைய होगा? பிள்ளைகள் கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுமையானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். यदि परमेश्वर का मन आपके कारण आनंदित होगा तो वो आपके लिए भला है। பூர்வ பாதையை விட்டு விலகும் போது प्राचीन काल के मार्ग से जब भटक जाओगे, அதை பார்க்கிற மற்றவர்கள் उसे देखने वाले दूसरे, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விலகுதல் உண்டாகிறது. उनके जीवन में भी एक प्रकार की भटकपन होती है। கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். बनी हुई कहानी की ओर कान लगाने का समय आएगा, சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிற காலம் வரும். सच्चाई से दूर होने का समय आएगा। இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग सच्चाई से दूर होते रहे இன்னைக்கு हैं। அநேகர் கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்த்து आज கொண்டிருக்கிறார்கள். कई लोग बनी हुई कहानी की ओर कान लगा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் உத்தமத்தில் நிலை நிற்க முடியாமல் தடுமாறி போகிறார்கள். आज कई लोग कराई चाल न चलते हुए उसी में से फिसल रहे हैं। இன்னைக்கு நம்முடைய வாக்கிய ஆராய்ந்து பார்ப்பேன். आज के दिन अपने जीवन को जांच कर देखेंगे। கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक नया साल दिया है। இந்த புதிய வருஷத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும். इस नए साल में परमेश्वर के लोग हम कराई चाल चले। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். तुम इंसान के रास्ते में चलते हो, நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். तुम मनुष्य के मार्ग में चलते हो। மனுஷ மார்க்கம் என்று சொன்னால் என்ன? मनुष्य का मार्ग क्या होता है? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்து ஜனங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்கள். इस दुनिया के लोग अच्छा दिन और बुरा दिन देखते हैं। இன்றைக்கு சூளம் இருக்கிறது. आज के दिन कोई तो बुराई है தெற்கு சூளம் இருக்கிறது. कि दक्षिण की ओर से कोई तो बुराई है, அதனால தெற்கு பக்கமா பிரயாணம் பண்ண கூடாது. इसलिए दक्षिण की ओर यात्रा नहीं करना है। தேவனுடைய பிள்ளைகள் நாள் பார்க்கிறார்கள், நிமித்தம் பார்க்கிறார்கள், दिन देखते हैं और समय देखते हैं, குறி கேட்கிறார்கள். और भावी के पूछते हैं। இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ये सब परमेश्वर देख रहा है। பூர்வ பாதை என்னது? प्राचीन काल का मार्ग क्या है? பூர்வ பாதை விட்டு விலகும் போது जब हम प्राचीन मार्ग से हट जाते हैं, கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படாது. परमेश्वर का मन हमारे कारण आनंदित नहीं होगा। கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்பட்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். यदि परमेश्वर का मन आपके कारण आनंदित हो तो आपका जीवन में आशीर्वाद होगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய் கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். हमारा जीवन में परमेश्वर का आशीर्वाद बना रहना है तो हमारे कारण यहोवा का मन आनंदित होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। படிடும். हम सब घुटने में आएंगे, நம்ம எல்லாரும் முழங்கால் படிடும். हम सब घुटने में आएंगे। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தருக்கு இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर, आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। தேவனுடைய வீடு என்பது प्रभु का घर जो है சத்தியத்துக்கு சாட்சியும் ஆதாரமா இருக்கிறது. ये सत्य का कंबार नींव है प्रभु। ஆனபடினால நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் इसलिए आपके सम्मुख में आए हुए प्रभु परमेश्वर के लोग தேவ சபையிலே தங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி மாம்சத்துக்கு ஏற்றாற்போல் நடக்காமல் परमेश्वर की कलीसिया में अपने मनमानी अनुसार न चलते हुए நீர் எப்படி நடக்க வேண்டும் என்று விதிமுறைகள் வைத்திருக்கிறீரோ आप जैसे चलने का विधि और नियमों को रखे हो, அந்த விதிமுறைகளை கைக்கொண்டு ஜீவிக்க அனுகிரகம் செய்யும். उसी का पालन करने के लिए परमेश्वर आप सहायता உம்முடைய कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். आप आपके बच्चों के हाथों की कमाई को आशीष कीजिए। குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். परिवार के हर एक सदस्यों को आशीष कीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் जो முன் कुछ உள்ளமே भी என் उसके पवित्र நாமத்தை नाम को ஸ்தோத்திரி धन्य के என் ये मेरे ஆத்துமாவே मन और को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி के उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே भूलना ஆமென் आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஸ்நேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் இன்னும் சகல நாட்களிலும் आज कल और सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें